தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 16 மற்றும் 18 முதல் 23 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக நமக்கு தெரியும், இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது மரியாவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. அன்னை மரியாளுடைய பிறப்பு நமக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமாக வருகிறது. நாம் பார்க்கின்றோம், மரியாளுடைய பிறப்பு பாவம் இல்லாமலே இருப்பது. எவ்வாறு அன்னை மரியாள் பாவம் இல்லாமலே இந்த உலகத்தில் பிறக்கின்றாலோ அதே மாதிரி நீங்களும் நானும், அந்த அன்னையை தாய் என்று அழைக்கிற நீங்களும் நானும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தாய் எவ்வாறோ அதே மாதிரி பிள்ளைகளும் இருப்பார்கள். அவள் அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கான வழி எனது பாவ சங்கீர்த்தனம். அப்போ இந்த நாளில் விசேஷமாக நாம் பாவ சங்கீதம் செய்தே தீர வேண்டும். நல்ல கண்ணீரோடு நல்ல தயாரிப்போடு ஒரு பாவ சங்கீதம் செய்ய வேண்டும். நாம் விழாவை கொண்டாடுகிற சமயத்தில் அது நல்ல ஒரு கண்ணீரோடு நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து நாம் விழாவை கொண்டாடும்போது அர்த்தமூலமாக இருக்கும். ஆக இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பாவ சங்கீதம் செய்யவில்லை என்றால் உடனடியாக பாவ சங்கீதம் செய்து கொண்டு அடுத்த நாளே நாம் போய் திருப்பலி கண்டு நற்கரை நாள் பெற்றுக்கொண்டு அன்னையுடைய விழாவை தகுதியோடு நாம் கொண்டாடுவோம். ஐயோ, விழா போயிடுச்சு, 8ஆம் தேதி போய்விட்டதே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். எந்த நாளில் நீ பாவ சங்கீதம் செய்கின்றாயோ அந்த நாள் உனக்கு மரியாளுடைய விழாவாக நீ அமைத்துக்கொள். ஆக இறை சன்னதியில் அன்னை மரியாள் எவ்வாறு பாவ சங்கீதம் எவ்வாறு பாவம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அதுபோல் நீ நானும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய செயல்பாட்டிலும் பாவம் இல்லாமல் இருக்க முயற்சி எடுப்போம். இந்த நாள் அதுக்கு உதவி செய்யட்டும். அன்னை மரியாள் நமக்கு துணையை புரியட்டும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எங்களுக்கெல்லாம் கல்வாரி மலையில் நல்ல ஒரு தாயை நீ தந்திருக்கின்றீர். அந்த அன்னை மரியாளைப் போலவே நாங்களும் வாழ வேண்டும் என்று நீ பணிகின்றீர். அதனால்தான் எங்களுக்கு தாயாக அவளை நீ தந்திருக்கின்றீர். இதோ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கல்வாரி மலையில் அவளை தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் அவளைப் போலவே வாழ ஆசைப்படுகின்றோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எனக்காக பரிந்து பேசிக்கொள். இதை நானும் உம்மை போலவே பாவம் இல்லாமல் இருக்க நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்து நான் வாழ்க்கை வாழ நீரே எனக்கு துணை புரியலும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.